என்னுடைய பெயர் கார்த்திகேயன். இங்கு வந்திருக்கும் அனைத்து விவசாயிகள், விற்பனையாளர்கள் மற்றும் நர்சரி குரோயர்ஸ் அனைவர்களையும் வெல்கம் கிராப் சயின்ஸ் சார்பாக இந்த வயல் விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் குள்ளம்பாளையம், திருப்பூர் மாவட்டம். அவருடைய 936 தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இவர் 936 வந்து ஒரு ஏக்கர் நடவு பண்ணியிருக்காரு, அறுவடையும் பண்ணிட்டு இருக்காருங்க. 936 ரகங்கிறது 65 நாள்லேருந்து 70 நாளில் அறுவடை செய்யக்கூடிய ரகம். இதனுடைய வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2 கிலோ பூ வெயிட் வருது. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து 20 to 25 ரூபா வருது. மே மாதத்துலேருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த ரகம் வந்து நடவு பண்ணலாங்க. இப்போது நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா விவசாயி பிரகாஷ் என்பவர் கூட இருக்காருங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊருங்க அறிவுப்படுத்திருக்கீங்க? திருப்பூர் மாவட்டங்க, வாயுபாளையம் கிராமம், குள்ளம்பாளையத்தில் இருக்கிறேங்க. 936 போட்டு 65 நாள் ஆச்சு. பேர் முத்து பிரகாஷுங்க. 936 போட்டு ஒரு 12,000 செடி போட்டுக்கிறேன். ஓகே. பூ நல்லா வந்திருக்குது, 1.5 கிலோ வந்து 2 கிலோ வந்திருக்குது. 65 நாளில் ஹார்வெஸ்ட் ஆகுது. 75 நாளில் காடு காலி ஆகிடும், எல்லாம் வெட்டி முடிச்சிடலாம். இருக்குது இன்னைக்கு பூ ரேட்லாம் இப்போ என்ன ரேட்? இப்போ 20 to 25 வரைக்கும் போகுதுங்க. ஒன்றும் தப்பு இல்லை ரேட்டெல்லாம். இப்போ பூ கலர்லாம் எப்படி இருக்குண்ணா? கலர் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. எப்போ நீங்கள் நடவு பண்ணீங்க? இது நடவு பண்ணி இப்போ 65 நாள் ஆச்சு. 65 நாள்லேருந்து 70 நாள் அறுவடை பண்ணிருக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங் 70 நாள். இப்போ பூ கலரு இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா? எல்லாம் நல்லா இருக்குங்க. பூ கலர் நல்லா இருக்கு. இப்போ இந்த பூவையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தில் இலை வந்து நல்லா மூடி வர்றதுனால பூ நல்லா கலராக இருக்குது, வெள்ளையாக இருக்குங்க, ஒயிட்டாக இருக்குங்க, நோய் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி எல்லா பூவும் ஒரே தரமாக வெட்டுற மாதிரி ஸ்டேஜ் இருக்குங்க. இதை நீங்கள் மித்த விவசாயிக்கும் பரிந்துரை பண்ணுவீங்களா? நல்லா நிறைய போட்டுருக்காங்க. நம்ம ஊர்லேயே ஒரு 10-15 எல்லாமே போட்டுருக்காங்க. இந்த ரகம் தான் போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணியிருக்கிறேன். ஓகேண்ணா, ஓகே. 2 லட்சம் நாற்று இந்த நம்ம ஊரில் போட்டுருக்கோம். இப்போ போட்டிருக்காங்க இந்த மாதம். ஆமாங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ஆனால் இந்த ரகம் 936 ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த ரகம் வந்து நடவு பண்ணலாம். 65 to 70 நாளில் வந்து அறுவடை ஆகக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலே 764ன்னு ஒரு ரகம் இருக்குண்ணா. அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்துக்கு வெட்டு வந்தாலும் நல்ல மகசூல் வரும். அதுவும் 70 நாளில் வரக்கூடிய ரகம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இதே மழை காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் நீங்கள் நடவு பண்ணுறீங்கன்னா 936 மாதிரி இன்னொரு ரகம் 113ன்னு ஒரு ரகம் இருக்குது, 303 ரகம் இருக்குது. அதுவும் வந்து நம்ம நடவு பண்ணலாம். 113, 303 ரகம் வந்து பார்த்திங்கன்னா 55 நாள்லேயே அறுவடை செய்யக்கூடிய ரகம். பூவோடைய வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அந்த மாதிரி பூ வெயிட் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு நல்லா மழை காலத்துக்கு இன்னும் உள்ள ரகம் நவம்பர் டிசம்பரில் நடவு பண்ணுறீங்கன்னா யூனிக் 2ன்னு ஒரு ரகம் இருக்குது. அதுவும் வந்து நம்ம நடவு பண்ணலாம் வெல்கம் சீட்ஸில். இது வந்து 55 நாளில் அறுவடை பண்ணக்கூடிய ரகம். இதுவும் பூ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வருங்க. அதனால் வெல்கம் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ப எல்லா ரகமும் இருக்குது. அது வந்து நாங்களும் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். நீங்களும் அதை வந்து எங்ககிட்ட சரியான நேரத்தில் தகவல் கேட்டு இது பண்ணிக்கோங்க. அவன் எந்த நேரத்துக்கு தான் எடுத்து வந்துடுவோம். அதனால நீங்கள் எந்த வெரைட்டி வந்து எந்த டைம் கொடுக்கணும் அது வரைக்கும் கொடுக்கூடாது பண்ணக்காரனுக்கு. கண்டிப்பாண்ணா, அதுதான் நீங்கள் செய்யணும். எங்களுக்கு காடு சும்மா இருந்தால் பொறுக்க மாட்டேன். காடு விளையாடி போனாலும் சரி ஒடுங்கி நட்ட வேண்டியது. கண்டிப்பாண்ணா, அதை வந்து நாங்கள் சொல்கிறோங்க. இந்த மாதிரி எல்லாரும் 4 ரகம் நம்ம கம்பெனியில் இருக்குது. இதை எல்லாரும் பயிரிட்டு பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ரைட், அந்த நாற்று பண்ணக்காரனுக்கு அந்த டைம் முன்னாடி விலை கொடுக்க வேண்டாம். ரைட்ண்ணா, ரைட், ஓகேண்ணா. ஆனால் இன்னொன்று நம்ம கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலிஃப்ளவர் மாதிரி தக்காளிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிகேஎம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகேஎம் ரகம் வந்து இந்த பச்சை கலர் ஷோல்டர், க்ரீன் ஷோல்டர் உள்ள ரகம் பிகேஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிகேஎம்னு இந்த க்ரீன் ஷோல்டர் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஹைப்ரிட் வந்து கம்பெனியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் பிடிப்பு தரணும் நல்லாயிருக்கும். அந்த காய் உறுதித்தன்மையும் நல்லாயிருக்கும். அது சூப்பர் பிகேங்கிற நேமில் வருதுங்க. க்ரீன் ஷோல்டர் ரகம் இந்த மாதத்தில் நடவு பண்ணலாங்க. இந்த மாதத்துல இருந்து நீங்கள் நவம்பர் மாதம் இல்லைண்ணா, மழை காலத்துக்கும் ஏற்ற ரகம்னா இந்த மாதத்துலேருந்து நீங்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் இது அறுவடை நடவு செய்யலாம். காய் கெட்டித்தன்மையும் நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் ஷோல்டர் ரகம்னா அதுவும் நம்ம கம்பெனியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பயிரிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒரே சின்னது. ஆனால் இன்னொன்று நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. வெல்கம் சீட்ஸ் நீங்கள் காலிஃப்ளவர் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அந்த என்ன இப்போ காலிஃப்ளவர் 936 தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப்பில் எல்லா வீடியோவும் வருங்க. அதை மாதிரி நீங்கள் எல்லா பயிரும் வந்து நம்ம இதில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாங்க. பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து நம்ம கம்பெனி சார்பாக உள்ள வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதையும் நீங்கள் பார்த்து பயனடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா?